Hi, welcome to the squad. This is Kodayo. அண்ட் இந்த எபிசோடில் வந்து கொஞ்சம் அவுட்புட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் ஜாவா கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இந்த எபிசோட் அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடுமே வந்து சி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரே பேப்பர்லேயே வந்து சியும் கேட்டிருக்காங்க, ஜாவாவும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க. தூசியாக வருது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ கொஷின்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஹெடர் ஃபைல் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, அதெல்லாம் ஓகே. இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் இருக்குது, சரியா? இந்த ஃபார் லூப்பில் பாடி இல்லை, ஃபார் லூப்போட அந்த ஹெட் பார்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு செமிகோலன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஃபார் லூப்னா நம்ம எப்படி எழுதுவோம், இந்த இடத்துல ஃபார் இப்போ இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்புறம் போட்டு ஐ லெஸ் தென் 5 அப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போடுவோம் இல்லையா? இப்போ ஜென்ரலாக இப்படி எழுதுறப்ப இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன், செகண்ட் போர்ஷன் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறது, தேர்ட் போர்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறது. ஓகேவா? இதுதான் வந்து இது. ஸோ அந்த செமிகோலனுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் செமிகோலனுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு இனிஷியலைசேஷன், ரெண்டாவது வந்து கண்டிஷன் செக், லாஸ்ட் செமிகோலனுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து அப்டேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமிகோலனுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ இனிஷியலைசேஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பட் இந்த இனிஷியலைசேஷன் இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் லைனில் ஐ இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபைன். அந்த மாதிரி பண்ணலாம், அதுவுமே வந்து அக்செப்டட் தான். கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கேன்எஃப் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கண்டிஷன் செக்கில் ஸ்கேன்எஃப் %d %i அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ %iனா ஐயோட வேல்யூ தான் வந்து இன்புட்டாக நம்ம வாங்குறோம். அண்ட் %dன்னு கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஐ இஸ் அ இன்டீஜர். ஸோ ஒரு இன்டீஜராக கொடுத்துருக்காங்க, அந்த இன்டீஜரை நம்ம இன்புட் வாங்குறோம். அண்ட் அந்த இன்புட் வாங்கினதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப் என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ, ஸ்கேன்எஃப் ஒரு ஃபங்க்ஷன் தானே, ஃபங்க்ஷன்ஸ்னாலே ஜென்ரலாக ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா? ஸோ ஸ்கேன்எஃப் என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ தட் வில் பி த கண்டிஷன் ஃபார் திஸ் ஃபார் லூப். ஸ்கேன்எஃப் ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த ஃபார் லூப்போட கண்டிஷனாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்டேட் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல அப்டேட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்க்குறப்பவே பயங்கரமாக ஒரு குழப்பமான இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் எனக்கு புரியுது. பட் நீங்கள் இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த இனிஷியலைசேஷன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ எரர் வராது, அதனால தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எந்த வேல்யூ அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும், இன்வேலிடான இன்புட் கொடுத்தீங்கன்னா 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, பட் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம நார்மலாக ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து எந்த வேரியபிளுக்கும் அசைன் பண்ண மாட்டோம். ஸோ ப்ராப்பரான இன்புட் கொடுத்தீங்கன்னா 1 அசைன் பண்ண போது, இம்ப்ராப்பரான இன்புட் கொடுத்தீங்கன்னா 0ன்னு அசைன் பண்ண போது. இந்த printf வந்து ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து என்டர் நம்பர்லாம் எப்படியும் கிடையாது, நார்மலாக தானே இருக்குது. 1 அடித்து என்டர் பண்ணுறேன், 1 வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் சும்மா ஒரு என்டர் அடிச்சுட்டு 2 அடித்து என்டர் பண்ணுறேன், 2 வந்துடுது. அப்புறம் 3 அடிச்சுட்டு என்டர் பண்ணுறது 3 வந்துடுது. இதே மாதிரி நீங்கள் என்ன நம்பர் அடிச்சுட்டு என்டர் பண்ணாலும் இது 5 டிஜிட் நம்பர், எத்தனை நம்பராக வேணா இருக்கலாம், அந்த நம்பர் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆனால் இப்போ வந்து நான் ஏன்னு ஒரு கேரக்டர் அடிச்சுட்டு என்டர் பண்ணுறேன், ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது இன்வேலிடான இன்புட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த இடத்துல வந்து கண்டிஷன் 0 ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எப்போ ஒரு இன்வேலிடான இன்புட் கொடுக்குறீங்களோ அப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ லூப்பை விட்டு வெளியே வந்துடுது. ஸோ ஒரு ஃபார் லூப்பை பேசிக்காக ஒயில் லூப் மாதிரி இங்கே எழுதி வச்சிருக்காங்க, அதுதான், அவ்வளோதான் மேட்ரு. அண்ட் இந்த ஸ்கேன்எஃப் வந்து இன்வேலிடான இன்புட் எப்போ கொடுக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து இன்டீஜர் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் நான் அந்த இடத்துல ஒரு கேரக்டர் கொடுத்துட்டேன். ஸ்கேன்எஃப் இஸ் எக்ஸ்பெக்டிங் அன் இன்டீஜர் பட் ஐ கேவ் இட் அ கேரக்டர். ஸோ அதனால அது இன்வேலிட் இன்புட்னு சொல்லிட்டு 0 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிஷன் ஃபெயில்டு வெளியே வந்துருச்சு. அண்ட் ஒரு இட்ரேஷனுக்கும் இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அந்த பிரிண்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. பட் ஏ கொடுத்தப்ப அப்டேட் ஸ்டேட்மெண்ட் நடக்காது இல்லையா, வெளியே வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட லாஜிக்கு. பட் இதுக்கு அவுட்புட்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவுட்புட் கேனாட் பி டிட்டர்மைண்டுங்கிறது தான் ஆன்சர். ஓகே, எப்போ நீங்கள் இந்த ஸ்கேன்எஃப்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டா அவுட்புட் கேனாட் பி டிட்டர்மைண்ட் தான் ஆன்சர். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர்ஸ் இன்புட். ஓகே, இப்போ நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்கேன்எஃப் என்ன ரிட்டர்ன் பண்ணுங்கிற லாஜிக்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யூ. ஆனால் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கேனாட் பி டிட்டர்மைண்ட் தான், பிகாஸ் ஸ்கேன்எஃப் இருக்குங்கிறப்ப யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ த ஆன்சர் இஸ் அவுட்புட் கேனாட் பி டிட்டர்மைண்ட். ஓகே, ஸோ அதுதான், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ குயிக்காக அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
செகண்ட் கொஸ்டின் இதுவுமே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இந்த தடவை இருக்கிற சி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோட் நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான். சரி, ஓகே. நார்மலா ஹெடர் ஃபைல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபங்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்ஷன் டிக்ளரேஷன்னா இப்படி ஒரு ஃபங்ஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ரிட்டர்ன் டைப்பு, ஃபங்ஷனோட நேமு, அதுக்கப்புறம் இது பேராமீட்டர்ஸ் எதுவும் வாங்கலை அண்ட் செமிகோலன் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஃபங்ஷன் டிக்ளரேஷன். நார்மலாக இந்த மாதிரி ஃபங்ஷன் எழுதுறப்ப செமிகோலன் கொடுக்க மாட்டோம். ஃபங்ஷன் டிக்ளரேஷன் அப்போ செமிகோலன் கொடுப்போம். ஓகே, ஃபங்ஷன் டிக்ளரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபன்னுங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். ஓகே, இந்த ஃபன்னுங்கிற ஃபங்க்ஷன் வந்து வாய்ட் ரிட்டர்ன் டைப். ஸோ இட்ஸ் பேசிக்லி ரிட்டர்னிங் நத்திங். அண்ட் அதுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல வெல்கம்னு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்காங்க. அந்த வெல்கம் ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சு அப்படின்னா. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து ட்விஸ்டே. வாய்டு ஸ்டார் பி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேரந்தசிஸ் போட்டு ஈக்குவல் டு ஃபன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம பி அப்படிங்கிற பாயிண்டர்ல ஸ்டோர் பண்றோம். இதை வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டர் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ இங்க எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் பாயிண்டர் அசைன்டு டு ஃபன். ஸோ இந்த வாய்ட் ஸ்டார் பிங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன் பாயிண்டர் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் அ வாய்ட் ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன். ஓகே, எப்படி நம்ம இன்ட் ஸ்டார் பின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி ஒரு வாய்டு ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இங்கே வாய்ட் ஸ்டார் பி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்டர் கேன் ஸ்டோர் அ வாய்ட் ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன். அண்ட் அதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா FUN அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் ஆம்பர்சன்ட் போட்டு கொடுக்க வேணாம். பிகாஸ் நார்மலாக கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ எதுவும் பிரிண்ட் ஆக போகிறது இல்லை இல்லையா. லைக் எப்படி ஒரு அரேல வந்து நீங்கள் அரேயோட நேம் கொடுத்தாலே தட் இஸ் அ பாயிண்டர்ல, அந்த மாதிரி தான் இங்கே இதுவே பாயிண்டர் தான். ஸோ இதுக்கு ஆம்பர்சன்ட் ஃபன்னுலாம் கொடுக்க வேண்டாம். ஸோ பேசிக்லி இந்த ஃபங்க்ஷனோட மெமரியை இந்த பாயிண்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, FUN ஃபன்னுங்கிற ஃபங்க்ஷனோட அட்ரஸை இஸ் பீங் ஸ்டோர்ட் இன் ஸ்டார் பி. அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் காலை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பேசிக்லி ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், வெல்கம்ங்கிறது அவுட்புட்டாக வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்டார் பி கொடுத்து தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது கட்டாயம் கிடையாது, வெறும் பி கூட கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இல்லையா. ஸோ பேசிக்லி அந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு, அவ்வளோதான். சிம்பிள் ஆஸ் தட். இப்போ வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்லி ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா வேல்யூ வரும் இல்லையா. நான் இது ஒரு பாயிண்டர், ஸோ இட்ஸ் அ ரெஃபரன்ஸ். அதை ஸ்டார் யூஸ் பண்ணீங்கன்னா டீரெஃபரன்ஸ் ஆகும், வேல்யூ வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் பி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இல்லாமல் பி அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கனாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வரப்போகுது. பிகாஸ் இந்த மாதிரியான பாயிண்டர்ஸை வந்து சி ப்ரோக்ராமிங் தானாகவே டீரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் கொஸ்டின். ஐ வில் சேஞ்ச் இட். திஸ் இஸ் தி ஆக்சுவல் கொஸ்டின். பட் இட்ஸ் பிரிட்டி சிம்பிள். இதில் ஒன்று தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வெல்கம்ங்கிறது இது பிரிண்ட் ஆக போகுது. பட் இதெல்லாம் பாசிபிள்னு தெரிஞ்சாதான் நீங்கள் பாசிபிள்னு சொல்ல முடியும். இல்லைனா கம்பைல் டைம் எரர்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு வந்துடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபங்க்ஷனை பாயிண்டரில் ஸ்டோர் பண்ண முடியும். இட் இஸ் கால் ஃபங்க்ஷன் பாயிண்டர். நம்ம நார்மல் சி ப்ரோக்ராமிங் சிலபஸ்லாம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறப்ப தான் வந்து இருக்கும். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து யாரும் கவர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாமா? டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஸோ இதுவுமே வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ stdio ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ரெண்டுமே இருக்குது அண்ட் மெயின் ஃபங்க்ஷனு. அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் அரே. ஓகே, ஒரு கேரக்டர் அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து இனிஷியலைசேஷனுக்காக CIS, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்பேஸே இல்லை. திஸ் இஸ் லைக் ஓப்பன் கோட்ஸ் என் கோட்ஸ், அவ்வளோதான். சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் கோட்ஸ் என் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் /0 போடலை, சும்மா இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரீ பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அட்ரஸில் இருக்கிற மெமரி எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பட் இதை பற்றிலாம் நீங்கள் யோசிச்சே பார்க்க வேணாம். இதில் வந்து எரர் தான் வரும். என்ன எரர் அப்படின்னா இந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கிள் கோட்ஸ், இது வந்து இன்வேலிட். ஓகே, ஸோ பேசிக்லி அங்கே ஒரு கேரக்டரே இல்லை. நீங்கள் இந்த இடத்துல /0 கொடுத்தா கூட ஓகே, இட்ஸ் நல் கேரக்டர். இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தர் இஸ் நத்திங். ஸோ இட் வில் கிவ் யூ அன் எரர். ஓகே, ஸோ அதுதான் இங்கே இது. ஸோ இப்போ வந்து யா, நான் வந்து கம்பைல் மட்டும் தான் பண்ணேன், அப்போவே வந்து எரர் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் கம்பைல் டைம் எரர். எம்டி கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் பாசிபிள். அவ்வளோதான். இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் இன்வேலிட் சின்டெக்ஸ், தப்பான சின்டெக்ஸ், அதில் எரர் தான் வரும்.
ஓகே, ஐ திங்க் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதுவுமே ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். stdio.h void main அண்ட் ஒரு அரே இருக்கு. அந்த அரேல உடனே இனிஷியலைசேஷனும் பண்ணிட்டாங்க 192 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க வந்து இன்னொரு பாயிண்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பாயிண்டர் வந்து ஸ்டார் பி ஒரு இன்டீஜர் பாயிண்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஆம்பர்சன்ட் ஆஃப் a of 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ a of 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 1 2 இந்த தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது தான் செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ அந்த 2ங்கிறது தான் வந்து a of 2ல வரும். அண்ட் ஆம்பர்சன்ட் a of 2 அப்படின்னா அந்த இடத்துல அதோட அட்ரஸை வந்து நம்ம கொடுக்க போறோம். அந்த அட்ரஸை வந்து நம்ம p அப்படிங்கிற பாயிண்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2ஓட அட்ரஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்ப டீரெஃபரன்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டீரெஃபரன்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணதுனால என்ன ஆகும்? அட்ரஸ் பிரிண்ட் ஆகாது, அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அவ்வளோதான். 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு நார்மல் அரே a of 2ங்கிற அந்த வேல்யூவை ரெஃபரன்ஸ் பண்ணி அதோட அட்ரஸை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை டீரெஃபரன்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த வேல்யூ கம்ஸ் அவுட் டு பி 2. ஓகே, 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சி ப்ரோக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி வியர்டான சின்டாக்ஸ்லாம் வந்தால் பயந்துராதீங்க. இதெல்லாம் பாசிபிள் சியில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். யூ கேன் ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ் லைக் செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம், ஆஸ் ஈஸி ஆஸ் தட். ஓகே, இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கும். ஸோ வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோவை சாட்டர்டே செப்டம்பர் 6க்கு முன்னாடி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஜாவா ஒர்க் ஷாப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஸ்டில் அவைலபிள். ஸோ வேணா நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோட்வேர்ட் ஆஸ் யூஸ்வல் கோட்வேர்டு ஒன்று சொல்லணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான கோட்வேர்ட் சொல்லுவோமா? ஒரு புக் இமோஜியை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரேன்.